தந்தை மைந்தன் தூய் ஆவியின் பிரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். எனக்கு அன்பான இறை மக்களே, நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் பரிசுத்த யோவானின் குரலாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடவுளாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களின் உன்னையே தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவருடைய வழிகாட்டுதல் என்பது அவர் நம் மீது வைத்திருக்கிற அளவற்ற கிருபை. அந்த கிருபையினால்தான் கடவுள் இந்த நாளிலே நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர் தம்மை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அந்த தெரிந்தெடுத்தலுக்கு சிறந்த வழிகாட்டியாக முதலில் நமக்கு காணப்பட வேண்டும். அறியப்படுதல் என்பது எல்லா விருந்துகளிலும் பிரபலம் அடைவதனாலும் மட்டுமல்ல, சாதாரணமாக காணக்கூடியவராய் இருப்பதினால் அதுவே மனிதனுடைய அடிப்படை தேவை. மக்களால் அறியப்பட்டவர்களாக, அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அவருடைய பெயருக்கு ஆறுதலின் தேவன் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு சொற்ப ஜனமாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை சம்பாதிப்பதனால் சாமர்த்தியசாலி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9இல் மற்ற சீசர்கள் சவுலை குறித்து பயந்திருக்கும்போது இவரோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினார். சவுல் இன்றைக்கு பவுல் என்று அழைக்கப்பட்டுகிறான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசுவின் விசுவாசிகளை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த சவுல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவனை உண்மையான சீடனாக மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள பல நாள் கழித்து பவுலும் பர்னபாவும் அவனை கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கும்படி சகல பட்டணங்களிலும் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கடவுள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, பார்க்கவில்லை, என்னை பற்றி விசாரிக்கவில்லை என்று கவலைப்படுகிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்டவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தாயும் தந்தையே, என் மகளுக்கு திருமணமாகி இத்தனை நாட்கள் ஒரு கர்ப்பத்தின் அடையாளமே இல்லை என்று அங்கலாய்ப்பும் வேதனையும் மன சஞ்சலமும் அடைந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ கடவுள் பார்வையிலே விசேஷமானவர். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு ஒப்புக்கொடுக்கிற நம்முடைய இறை வேண்டல்களில், கடவுளே, நீர் என்னை தெரிந்து கொள்ள நான் எம்மாத்திரம் என்று நாம் அறிக்கை செய்கின்ற வேளையில் கடவுள் நம்மை உலகத்தில் எல்லார் முன்பாக நாம் பிறப்பில் குறைவானவர்களாக இருந்தாலும், உறுப்பில் குறைவானவர்களாக இருந்தாலும், வகுப்பில் குறைவானவர்களாக இருந்தாலும், படிப்பில் குறைவானவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஜீவாதிபதியின் பிள்ளைகள், இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள், மகத்துவமுள்ள தேவனின் பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள், ஊக்கமூட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற உண்மையை மறந்து விடாதபடி கர்த்தருக்கு நித்திய பலியாக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆண்டவர் இந்த நாளில் கூட விசேஷமாக அவர் கொடுத்திருக்கிற திருநாள் தேசிய கடல்சார் நாள். கடலிலே செல்லுகின்ற அந்த கடல் சார்ந்த பயணம், கடல் சார்ந்த உயிரினங்கள், கடல் சார்ந்த அந்த நிலைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அதிகாரியாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒருவேளை அந்த கடலிலே வழி தெரியாதபடி எங்கும் ஒரே தண்ணீர் மயம்தான்,
எந்த ஒரு எல்லையோ எந்த ஒரு மண் மேடுகளோ பாறைகளோ மேலே காண முடியாது. எங்கும் ஒரே நீல நிற தண்ணீர் தான். ஆனாலும் அவற்றிலே நம்மை கவனமாய் நடத்தி செல்லுகிற கர்த்தர், அவருக்கு பயந்தவர்களை கவனமாய் நடத்தி செல்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? எங்கள் நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய சன்னிதானத்தில் அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய அன்புக்கும் ஆற்றலுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் பொற்பாதம் அணிந்து ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு குறைவில்லாமல் ஆண்டவரே காண வேண்டும் என்றிருந்த எத்தனையோ மக்கள் இல்லை. ஆனாலும் நீர் எங்களை கண்டிருக்கிறீர். உம்முடைய காணுதலும் உம்முடைய வழிகாட்டுதலும் உம்முடைய தெரிந்தெடுத்தலும் எங்களிலே இன்றைய நாளிலே வெளிப்பட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அன்புக்கும் அருளுக்கும் ஆண்டவரே நாங்கள் பாத்திரவன்கள் நடந்து கொள்ள துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.